சரி இத உட்காந்து தம்ப்நெயில பார்த்தோனே பயங்கரமா பல பேர்லாம் வந்து யோசிப்பாங்க. ரயன்லாம் ஆடிட்டு இருக்கிற கேமுக்கு அந்த பையன் எப்படி வந்து எவிக்ட் ஆவான்? டிடிஎஃப் வாங்கிட்டு ஃபைனல்ல போய் உட்காந்துருவான். அவன போய் நீ வந்து எவிக்ஷன் புடிச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி பயங்கரமா சில பேர்லாம் வந்து யோசிப்பாய்ங்க. மஞ்சரிக்கு ஒண்ணும் பெரிய அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி எப்படி இருந்தாலும் அந்த வாரம் 2 பேர் வெளிய போய் தான் ஆகணும். வேற மாற்று கருத்து கிடையாது. இப்போதைக்கு இந்த அன்அஃபிஷியலா ஓட்டு அது இதெல்லாம் போட்டிருப்பாய்ங்கல்ல Facebookல எல்லா பேஜ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்மளுடைய தீபக் ப்ரோ வந்து பீக்குக்கு போயிட்டாரு. தீபக் ப்ரோ வந்து பண்ணிட்டு இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த கேம்ல வந்து டாமினேஷன் அது இதுன்னு எதுவா இருந்தாலும் கூட, தீபக் கிட்ட ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அவருடைய ஏஜ்க்கு உண்டான ஒரு என்ன சொல்றது? ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. அந்த கம்யூனிகேட் பண்ற விதமும் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அதனால தீபக் ப்ரோ வெளிய போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வோட் பெர்சன்டேஜ் வைஸ் வந்து இவங்க 2 பேருமே வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில, கண்டிப்பா இவங்க 2 பேத்துக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். வோட் பெர்சன்டேஜ் வச்சு பார்க்கும்போது. ஆனா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மஞ்சரி வந்து நேத்து பண்ணிட்டு இருக்கிற விஷயம், அந்த முத்துக்குமார் விஷயத்தலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ரயனுக்கு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல, ரயனுக்கு ஏதோ வோட் பெர்சன்டேஜ் இருக்கிற மாதிரி, ரயனுக்கு சப்போர்ட் பண்ணா வந்து மஞ்சரிக்கு அது வோட் பெர்சன்டேஜா கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிற மாரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. முத்துக்குமார் எல்லாருமே நேத்து கார்னர் பண்ணிட்டு இருந்தத பார்க்கும்போது, அவங்களுக்கு எனக்கு இருந்து அப்படிதான் தோணுச்சு. இவங்க இதே ஆங்கிள்ல போயிட்டு இருந்தாங்கன்னா, மஞ்சரியோட வோட் பெர்சன்டேஜ் ஏற்கனவே டவுன்ல இருக்குது. இன்னும் பயங்கரமா அடி வாங்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து புரிஞ்ச விஷயம். ரயன் வந்து அந்த வோட் பெர்சன்டேஜ் நமக்கு இல்லைங்கிறது ரயனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். பிள்ளைங்க கூட மட்டுமே சுத்திட்டு கிடக்குறோம். அதனால நமக்கு வந்து ஒரு வோட் பெர்சன்டேஜ் ஒரே ஒரு விஷயத்த வச்சு மட்டும் தான் நம்மகிட்ட வந்தாகணும். அது ஒண்ணே ஒண்ணு டாஸ்க். டாஸ்க் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பண்றோம். அந்த டாஸ்க்ல நமக்கு என்ன ஒரு பாசிட்டிவிட்டி வருதோ, அத வச்சு நம்மள வோட் பெர்சன்டேஜ் வாங்கி தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிள்ல ரயன் வந்து கேம் ஆடிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேருமே ஆடிட்டு இருக்கிற இடத்துல, எனக்கு வந்து மஞ்சரிக்கு வந்து நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இதே ஆங்கிள்ல போயிட்டு இருந்தாங்கன்னா, சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. வாய மட்டும் வச்சுமே வந்து கண்டிப்பா ஜெயிச்சிட முடியாது. கேம் ஆடி, அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணி, அதுல வர டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் வந்து பேசணுமே தவிர, மத்தவங்க நீ பேசின தப்பு, நான் பேசின தப்புங்கிறது மட்டுமே வந்து ஒரு இம்பாக்ட்ட உருவாக்கிறாது அப்படிங்கிறத மஞ்சரி புரிஞ்சுக்குவாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல. ஆனா அது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஆனா ரயனுக்கு அது தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நேத்துல இருந்து பயங்கரமா கேம் ஆடிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து அப்படியே இப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பிக் பாஸ் நம்ம ஒரு ஐடியா பண்ணா, நம்ம என்னென்ன ஐடியா பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாம் நோட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உள்ள. நம்ம வெளிய இருக்கிற அந்த வோட் பெர்சன்டேஜ் பண்றது, அந்த ஆடியன்ஸ் போல்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலலாம் உட்காந்து பார்க்கும்போது, அதுலலாம் நமக்கு ஒரு ஐடியா தோணுது. அதே மாதிரி இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ நான் இந்த வீக்ல பார்த்துட்டு இருக்கும்போது, இவங்க பேசுகின்ற விஷயங்கள் எதுவுமே ஒரு ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது, நம்மளாலயே ரசிக்க முடியல அப்படிங்கும்போது. இது ஒரு பிக் பாஸ ஒரு தொழிலா வச்சு பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்களேன், யூடியூப்ல. நம்மளாலயே அத ரசிக்க முடியலையே, சாதாரண பொதுமக்கள் எப்படி ரசிப்பாங்க? அதாவது ஜெனரல் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, வோட் போடுற அந்த மனநிலையில இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி வந்து எப்படி ஈஸியா வந்து அவங்க அடாப்ட் ஆயிப்பாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவங்க பேசுகின்ற விஷயங்கள் வெறும் புறம் பேசுவதாக மட்டுமே இருக்கிறது. இந்த ஒரு வாரம் மட்டும் சஸ்டெயின் ஆவறதுக்கான விஷயங்கள் தான் பேசுறாங்களே தவிர, அத தாண்டி எங்க போகணும்? ஃபைனல் ஸ்டேஜ்க்கு போற அளவுக்கு வந்து இவங்க 2 பேத்துடைய பெர்ஃபார்ம்ல ரயனுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனா வந்து மஞ்சரிக்கு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. மஞ்சரி அத வந்து உணர்ந்துருவாங்களா இல்லையாங்கிறது தெரியல. இன்னைக்கு லைவ்ல பார்த்தோம்னா தான் தெரியும். இனிமேல் தான் ஆரம்பிக்க போறாய்ங்க. பார்ப்போம். இது நம்மளோட ப்ரெடிக்ஷனு. நம்மளோட சேனல்ல இருந்து இத ப்ரெடிக்ட் பண்றோம். நீங்க என்ன ப்ரெடிக்ட் பண்றீங்க அப்படிங்கிறத நீங்களும் கமெண்ட்ல எழுதுங்க. எல்லாத்துக்குமே ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா மாறும். இல்ல இதுல நெறைய பேர் இருக்காங்க. பவித்ரா இருக்காங்க. இப்ப அருண்லாம் வெளியேறினா, அருணுக்கு ஆல்ரெடி ஒரு விசிபிலிட்டி இருக்கு. விஷால் வந்து நேத்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தான். அது ஒரு இம்பாக்ட் உருவாக்கிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நேத்து சாப்பிடுறதுக்காக விஷால் போட்ட எஃபோர்ட், ராணுவ போட்ட எஃபோர்ட். ராணுவ நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவன் சிரமப்பட்டு அந்த தண்ணி குடிச்சிட்டு இருந்தான். அத பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. எனக்கு ராணுவ சில விஷயத்துல பிடிக்கவே பிடிக்காது. பேச்சுல ஒரு தெளிவு இல்லைன்னு சுத்தமா பிடிக்காது. பட் ஆனா ராணுவோடைய அந்த இது வந்து புடிச்சிருந்தது. விஷால நெறைய இடத்துல பிடிக்காது. விஷால் வந்து அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி வந்து உருட்டிட்டு இருந்த விஷயங்கள் சுத்தமா பிடிக்காது. ஆனா, அவன் சாப்பாட்டுக்காக அந்த போட்டிருந்த அந்த எஃபோர்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ 2 பேருமே நமக்கு பிடிக்கலைன்னா கூட, சில இடங்கள்ல நம்மள ரசிக்க வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ஒரு விசிபிலிட்டி வந்துட்டு இருக்கு. பிளஸ் ராணுவுக்கு வந்து ஆல்ரெடி பிஆர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷாலுக்கு வந்து விஜய் டிவியோட ஒரு சின்ன சப்போர்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ஓரியன்டடா பார்த்தீங்கன்னா, விஷாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கான். ஸோ இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பார்ப்போம். என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இது நம்மளோட ப்ரிடிக்ஷன. நீங்க இது வந்து இதுல வந்து யார் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நீங்க யோசிச்சுட்டு கமெண்ட் எழுதுங்க. மறுபடியும் நெறைய பேசுவோமே. பேசுறதுக்கா பாயிண்ட் இல்ல. நெறைய பேசுவோம். நன்றி. வணக்கம்.